இந்த மாதிரி தான் இருக்கும். புள்ளிகள் இருக்கும். புள்ளியிலேருந்து ஒரு புள்ளி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ லங்ஸு சொன்னோம் இல்லையா, லங்ஸ் வந்து இங்கேருந்து தொடங்கும். இந்த கட்டை வயலோட இந்த ஜாயிண்ட் இங்கேருந்து தொடங்கி இப்படியே போய் இங்கே வந்து முடியும். அடுத்து வந்து அங்கேருந்து அடுத்துடும். அங்கேருந்து அப்படியே ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்டுக்கு இது வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி போகும். திருப்பி லார்ஜ் டிஸ்டன்ஸ் இப்படி வரும். இப்படி வந்து சுற்றி விட்டு பார்த்து போயிட்டு ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு கடைசியில் எங்கே தொடங்குமோ அங்கே வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்கும். புள்ளிகள் வந்து இது வந்து உள்ளே போகிற சக்தி வச்சு இது போகிறது வச்சு பார்த்துருவாங்க. குரூப்பில் எல்லாம் அதே போல் எப்படி இந்த ஒரு புள்ளியை லொக்கேட் பண்ண முடியும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குன்னா எலும்புகளில் தான் இருக்குது. எலும்புகளோட மடிப்பில் அல்லது அதோட ஏதோ ஒரு மேடு பகுதியோ இல்லை பள்ள பகுதியோ அந்த போல தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சதல் மேலே இருக்கணும். இப்போ சதம் மேலே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தர் குண்டாக இருப்பீங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருக்கு, அப்போ மாறினா இப்போ அப்படி கிடையாது. இயற்கையில் அது ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்படி பண்ணும்போது அது எலும்புகளை வச்சு தான் நம்ம லொக்கேட் பண்ணோம். அது எலும்பு எப்படி இருக்குது அப்படின்ற பேஸ் பண்ணி நம்ம லொக்கேட் பண்ணுவாங்க. நான் இது பெரிய நான் ஒரு வருஷமாக படித்தது. அதை நான் சுருக்கி சொன்னேன்னா எவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் எனக்கு தெரியல. இன்னொன்று